பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னா என்ன? ஐலட் கீழே இறங்கி இருக்கு, ஐலட் கொஞ்சம் ரொம்ப பெருசா அப்படியே தொங்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு, அதுல இது பண்றது. ஃபேஸ்ல வந்து ரொம்ப சாகிங்னஸ் இருக்கு, ஃபேஸ் லிஃப்ட் பண்றதுல இருந்து பிரெஸ்ட் சாகிங்னஸ், ஸோ இம்ப்ளான்ஸ் பண்றது எல்லாமே, ஹோல் பாடி லைப்போசக்ஷன். இந்த ஆண்களுக்கு வந்து மேல் பிரெஸ்ட் கைனகோமாஸ்டியா, இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. கலெக்டிவா சேர்ந்து பண்ற ஒரு இதுதான் பிளாஸ்டிக் சர்ஜரி. ஸோ சில பேர் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரினாலே வந்து ரொம்ப பாடி கான்ஃபிடென்ஸ் கிடையாது, இன்செக்யூரிட்டி இருக்குது, அவங்க தான் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ என்னென்னா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறதுனால நம்ம பாடியை மாற்ற போகிறது இல்லை. உங்களோட பாடியில் ஒரு பிரச்சனை இருக்குது, இதை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, இதை என்னால் சரி பண்ண முடியலன்னு வரும்போது அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இது. ஸோ இது தப்பு அப்படின்றது கிடையாது. நான் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி எனக்கு இப்போ மூஞ்சில் ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அது உங்களுக்கு உங்க ஃபேஸை நீங்க மிரர்ல பார்க்கும்போது பிடிக்கலையா, இல்ல மற்றவங்க ஒரு போட்டோல போடும்போது மற்றவங்க ஒருத்தவங்க சொல்லி பிடிக்கலையா, ஏன் ரொம்ப பர்டிகுலரா சொல்றேன்னா, ஹெல்த் பல்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பிளாஸ்டிக் சர்ஜரியன் டாக்டர் சரண் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். பிளாஸ்டிக் சர்ஜரி பத்தி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லுங்க சார். ஸோ பிளாஸ்டிக் சர்ஜரினா இப்போ ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சைன்னு சொல்லுவோம். அதாவது எல்லாமே ரீகன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ தலையிலேருந்து கால் வரைக்கும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம், இப்போ தலையில் முடி கொட்டுது, ஸோ அதுக்கு வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது. இப்போது ஒரு ஸ்கார் வருது, இப்போ தலையில் அடிபடுறது, ஸ்கார் வருது, தலையில் அடிபட்டு பர்ன்ஸ் ஆகுது, இந்த டிஷ்யூலாம் போகுது, அந்த டிஷ்யூவை நம்ம கவர் பண்ணுறது. இப்போ ஐலட் கீழே இறங்கியிருக்கு, ஐலட் கொஞ்சம் ரொம்ப பெருசாக அப்படியே தொங்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது, அதில் இது பண்ணுறது. ஃபேஸில் வந்து ரொம்ப சாகிங்னஸ் இருக்குது, ஃபேஸ் லிஃப்ட் பண்ணுறதுலேருந்து பிரெஸ்ட் சாகிங்னஸ்ஸு, ஸோ இம்ப்ளான்ஸ் பண்ணுறது எல்லாமே, ஹோல் பாடி லைப்போசக்ஷன். இந்த ஆண்களுக்கு வந்து மேல் பிரெஸ்ட் கைனகோமாஸ்டியா, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. சில பேர் அடிபட்டு வருவாங்க, அதாவது இப்போ காயங்கள் பட்டு வருவாங்க, ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸு. அந்த ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் போது நம்ம எலும்பு எக்ஸ்போஸ் ஆகிருக்கும், அப்புறம் அந்த தசை அந்த ஜவ்வெல்லாம் கட் ஆகிருக்கும், அதெல்லாம் வந்து ரிப்பேர் பண்ணி டோட்டலாக ஃபங்க்ஷன் அண்ட் ஃபார்ம், அதாவது ஃபங்க்ஷன் மட்டும் இது பண்ணாமல் பார்க்கறதுக்கும் முன்னாடி மாதிரி அட்லீஸ்ட் ஃபுல்லாக இது பண்ணுறதுக்கு, இது எல்லாமே கலெக்டிவாக சேர்ந்து பண்ணுற ஒரு இதுதான் பிளாஸ்டிக் சர்ஜரி. ஸோ இது வந்து ஒரே ஒரு பர்டிகுலராக இந்த டிசீஸ்க்கு மட்டும் இல்லை, தலையில் ஹெட் டு டோ எல்லா வியாதிகளுக்கும் நிறைய விஷயத்துக்கும் கவர் பண்ண முடியும். பிளாஸ்டிக் சர்ஜரி ஒரு பர்சன் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னா நீங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? பிளாஸ்டிக் சர்ஜரியில் இப்போ நீங்கள் மக்கள் இப்போ எலெக்டிவாக பண்ணுறது, எலெக்டிவ்னா இப்போ நம்ம விருப்பப்பட்டு ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறது. இப்போ முக்கியமாக இப்போ நிறைய சோஷியல் மீடியா பார்க்குறாங்க, இப்போ நிறைய அவேர்னஸ் அதிகமாகிடுச்சு. ஸோ சில பேர் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரினாலே வந்து ரொம்ப பாடி கான்ஃபிடென்ஸ் கிடையாது, இன்செக்யூரிட்டி இருக்குது, அவங்க தான் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ என்னென்னா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறதுனால நம்ம பாடியை மாற்ற போகிறது இல்லை. உங்களோட பாடியில் ஒரு பிரச்சனை இருக்குது, இதை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, இதை என்னால் சரி பண்ண முடியலன்னு வரும்போது அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இது. ரொம்ப சிம்பிளாக பண்ணணும்னா, நிறைய ஆண்களுக்கு இப்போ வந்து டைட் டிஷர்ட் போடும்போது அந்த மேல் பிரெஸ்ட் இருக்கும், இந்த செஸ்ட்டில் அந்த சின்ன இது மாதிரி இருக்கும், அது ரொம்ப டிப்ரெஷன் இருக்கும், இது என்ன ஒரு சின்ன விஷயம் தானே அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். பட் ஆனால் அது வந்து அவங்களுக்கு மனதளவில் ரொம்ப பாதிப்பு ஏற்படும். ஒரு சின்னதான ஒரு சர்ஜரி பண்ணும்போது அவங்களோட கான்ஃபிடென்ஸை ரிஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது தப்பு அப்படின்றது கிடையாது. ரெண்டாவது விஷயம் வந்து இப்போ மூக்கு ரொம்ப பெருசாக இருக்குது, நிறைய பார்த்துட்டு இருந்தால் மூக்கு பெருசாக இருக்குது, எனக்கு மூக்கு வந்து கரெக்டாக சின்னதாக வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்ன விஷயம்னா, இப்போ நீங்கள் கேட்டதுக்கு வந்து இப்போ பிளாஸ்டிக் சர்ஜரியில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒருத்தங்க இப்போ இருக்காங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பிடிச்சமான ஒரு ஆக்டர் இல்லை ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்க, அவங்கள மாதிரி என் ஃபேஸ் கட்டோ இல்லை மூக்கு மாற்றணும்னு சொன்னால் அது ரொம்ப கஷ்டம் பண்ணுறது. உங்கள் மூஞ்சிக்கு அந்த மூக்கில் என்ன பிரச்சனை, நீங்கள் என்ன அதில் பிரச்சனை இருக்கோ அதை பார்த்துட்டு அதை சால்வ் பண்ண முடியுமே தவிர, மற்றவங்களுக்கு அப்படியே வந்து எனக்கு ஏஐ பண்ணுற மாதிரி இல்லை ஃபோனில் வந்து ஃபில்டர் எடுத்துகிட்டு என் ஃபில்டர் எடுத்துகிட்டு இருக்க மாதிரி என் ஃபேஸை மாற்ற முடியுமா, அப்படியே ஃபுல்லாக மாற்ற முடியுமா, எனக்கு இவ்வளோ பெரிய தழும்பு இருக்கும், அந்த தழும்பு வந்து எனக்கு ஸ்மூத்தாக இந்த சைடு மாதிரி மாற்ற முடியுமான்னு சொல்லும்போது அங்கே தான் பிரச்சனையே வருது, அங்கே தான் எக்ஸ்பெக்டேஷன் மிஸ்மேட்ச் வருது. ஏன்னா நிறைய பார்க்குறாங்க, இப்போ ஃபேஸில் பார்க்குறாங்க, நிறைய ஃபில்டர்ஸ் வந்துச்சு, நிறைய மேக்கப் வந்துருச்சு, எது உண்மை எது பொய் எது ஏன்னு தெரியாத லெவலுக்கு இப்போ நியூஸ் வந்துட்டு இருக்கிறதுனால அதை பார்த்தோன்னே மக்களுக்கும் வந்து இந்த மாதிரி பண்ண முடியுமோ போல இருக்குது அப்படின்னு. பட் என்னன்னா, நாங்கள் வந்து அனாட்டமியே மாற்ற முடியாது, உங்களுக்கு என்ன அனாட்டமி இருக்கோ அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ. இப்போ நல்ல டீப்பான தழும்பு இருக்குது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மூஞ்சி ஃபுல்லாக பருவம் இருக்குது, ஸ்கார் இருக்குது, ஒரு 20 வருஷமா அந்த ஸ்கார் இருக்குது, இது இருக்குது, வந்து ஒரே ஒரு செஷனில் இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் எல்லாம் சரியாக போகும்னு நினச்சா அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வரும்போது தான் இங்கே ப்ராப்ளம்ஸ் வருது ஆக்சுவலி. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் என்ன வரணும், ப்ராப்ளம்ஸ் என்னன்றது நீங்கள் டிஃபைன் பண்ணணும்.
ஸோ என்ன பேசிக்காக வரணும்னா, இப்போ நான் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி எனக்கு இப்போ மூஞ்சில ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அது உங்களுக்கு உங்கள் ஃபேஸை நீங்கள் மிரரில் பார்க்கும்போது பிடிக்கலையா, இல்லை மற்றவங்க ஒரு ஃபோட்டோவில் போடும்போது மற்றவங்க ஒருத்தவங்க சொல்லி பிடிக்கலையா, மற்றவங்களோட பர்செப்ஷனில் உங்கள் ஃபேஸ் மாற்றம் ஒரு மாதிரி இருக்கா, இல்லை உங்கள் பர்செப்ஷன்லேயே இது இருக்கான்றது தெரியணும். ஏன் ரொம்ப பர்டிகுலராக சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு விஷயம் எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாற்றும் போது உங்களுக்கு அந்த ரிசல்ட் உங்களுக்கு பிடிக்கும். இன்னொருத்தங்க சொல்லி அந்த விஷயத்த நீங்கள் பண்ணும்போது அந்த இன்னொருத்தங்களுக்கு அது பிடிக்குமா பிடிக்காதான்றது தெரியாது. ஸோ உங்களுக்கு அது ரிசல்ட் நல்லாவே வந்தால் கூட அவங்களோட பர்செப்ஷனில் தான் இந்த என்டையர் ப்ராசஸே இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஹாப்பியாக ஆகிறதோ இல்லை சேட் ஆகிறதோ இந்த சர்ஜரி வரைக்கும் போகணுன்ற அவசியம் கிடையாதுன்னு சொல்லுங்கள். சார், அதே மாதிரி காஸ்மெட்டிக் சர்ஜரிக்கும் பிளாஸ்டிக் சர்ஜரிக்கும் எந்த மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கும்? ரெண்டும் ஒன்று தானா இல்லை ரெண்டும் வேற வேறையா? என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது சார்? காஸ்மெட்டிக் சர்ஜரி வந்து பிளாஸ்டிக் சர்ஜரியோட ஒரு பிரான்ச்சு. அதாவது பிளாஸ்டிக் சர்ஜரின்றது இந்த மாதிரி ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி இருக்குது, இப்போ நம்ம ஜெண்டர் சேஞ்ச் பண்ணுற சர்ஜரிஸ் இருக்குது, மைக்ரோ சர்ஜரிஸ் இருக்குது, பர்ன்ஸ் இருக்குது, இந்த ரத்த குழாயில் மைக்ரோ வாஸ்குலரில் பண்ணுறது, லிம்ஃப் நோட், அதாவது இந்த காலெல்லாம் வீக்கமாக இருக்குது அந்த யானைக்கால் அதுக்கு வந்து லிம்ஃப் நோட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, நரம்பு பிரேக்கல் பிளெக்ஸஸ், சில பேருக்கு அந்த கை நரம்பெல்லாம் இறங்கி இருக்கும் அந்த நரம்பு சரி பண்ண, இந்த மாதிரி நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஒரு 16 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. சின்ன குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா லிப் இருக்கும், இந்த கிளெஃப்ட் லிப்பெல்லாம் இருக்கும், அதை ரிப்பேர் பண்ணுறது. அப்புறம் எலும்பு, ஃபேஸில் இருக்க எலும்பு, இது எல்லாமே பார்ட் ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜரி தான். அதில் ஒரு பகுதி வந்து காஸ்மெட்டிக் சர்ஜரி. ஸோ அழகு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது நம்மளை எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறதுன்றது காஸ்மெட்டிக். சார், இன்னைக்கு மக்கள் மத்தியில் பிளாஸ்டிக் சர்ஜரி ரொம்பவே வைரலாக பரவிட்டு இருக்க ஒன்றுன்னு சொல்லலாம். மக்களுடைய பார்வை பிளாஸ்டிக் சர்ஜரியை பற்றினதா எப்படி இருக்குது சார்? இவன் தான் இப்போ சோஷியல் மீடியானால வந்து என்னென்னா அவேர்னஸ் நிறைய இருக்குது. இது முன்னாடி வந்து ரொம்ப இப்போது நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், இல்லை நான் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டில் இருக்கேன்னா அதான் நான் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு இது போய் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நான் அதுக்கு சர்ஜரி பண்ணுறது ஓகேன்ற லெவலுக்கு வந்திருக்கு இப்போது. ஸோ இன்னும் நம்ம வந்து மற்ற நார்த் ஸ்டேட்ஸ் மாதிரி இன்னும் அவ்வளோ வராமல் இருந்தாலும் பட் இன்னும் நிறைய பேர் முன் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் வந்து இப்போ என்ன ஒரே ஒரு பெரிய விஷயம்னா, இப்போ நாங்கள் பண்ணுற எந்த ஒரு விஷயமுமே வெளியில் தெரியாது. ஏன்னா வந்து அவங்க எல்லாம் சூப்பராக ஆனதுக்கப்புறம் வந்து நான் வந்து யோகா பண்ணி டயட் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி லைஃப் ஸ்டைலில் தான் மாற்றிக்கிட்டேன்னு சொல்லிடுவாங்க. அது தப்பே கிடையாது. ஸோ எங்களோட பாயிண்ட் என்னென்னா, இப்போ இந்த இடத்துல இருந்து ரொம்ப டிப்ரெஷன் இருக்கீங்க, கான்ஃபிடென்ஸே இல்லாமல் இருக்கீங்கன்னா, எங்களோட மெயினான வேலை என்னன்னா அந்த கான்ஃபிடென்ஸை திருப்பி கொடுக்க முடியுமா இந்த சர்ஜரினால, அவ்வளோதான் பண்ணுறது. தவிர அது வெளியில் தெரியணுன்றது தெரியாதுன்றது இல்லை. பட் ஆனால் இப்போ அவேர்னஸ் நிறைய இருக்கிறதுனால இப்போ பேஷண்ட் வழியாக வராது, ஆனால் அவேர்னஸ் நிறைய இருக்குது. இப்போது இன்ஸ்டாகிராம் இருக்குது, யூடியூப் இருக்குது, இது மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க, பார்க்குறாங்க, கூகுளில் சர்ச் பண்ணுறாங்க, ஏஐ இருக்குது, எல்லாம் அவங்க செக் பண்ணிட்டு வரும்போது இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் வராங்க இப்போ பார்க்கறதுக்கு. சார், அதே மாதிரி இன்னைக்கு சினிமா, சோஷியல் மீடியாஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு திரும்புகிற பக்கமெல்லாம் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றின நிறைய விஷயங்கள் பரவிட்டு இருக்கு. இதுதான் பிளாஸ்டிக் சர்ஜரியை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குற ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கா? ஸோ இது மூலயமா மக்கள் மத்தியில் பிளாஸ்டிக் சர்ஜரி ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதான் இப்போ பிளாஸ்டிக் சர்ஜரினா அவங்க இப்போ எனக்கு என்னன்னா, இந்த சோஷியல் மீடியா வந்து நிறைய வந்து அவேர்னஸ் கொடுக்குது. ஏன்னா இதனால் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் பற்றி, இப்போ நானே ஒரு சில விஷயம், இப்போ இந்த கேமரா பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. சடனாக எனக்கு ஒரு கேமரா பற்றி தெரியணும்னா அந்த சேனலில் போய் இந்த கேமரா என்ன, இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கற்றுக்குறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். அதே மாதிரி ஹெல்த் பற்றி ரொம்ப மிஸ்டீரியஸாக இருந்ததை விட இப்போ இன்னும் நிறைய தெரிஞ்சிருக்கு. இந்த இன்ஜெக்ஷன் போடுக்குமா இதெல்லாம் பண்ணுமா, இந்த மாத்திரை இப்படிலாம் பண்ணுமா, இதெல்லாம் நிறைய தெரிய வருது. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனால் அதோட டவுன் சைடு என்னன்னா, எல்லாருமே சோஷியல் மீடியாவில் வரும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து ஃபில்டர்ஸ் போட்டுட்டு எல்லாம் வந்து அவங்க லைஃப் ஸ்டைலே ரொம்ப ஆடம்பரமாக அவங்க பார்க்கறதே ரொம்ப கிளாமரஸாக இருக்கிறதுனால ஸோ எல்லாருமே அப்படிதான் இருக்காங்கன்ற ஒரு பியூட்டிஷன் டெய்லி. இது வந்து ஒரு ரீல்னு கிடையாது. இப்போ ஒரு வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, அடுத்து வர அத்தனை வீடியோவும் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் சஜஷன்ல ஆட்டோ சஜஷன் அப்படியே வந்துகிட்டே இருக்கிறதுனால திருப்பி அதை பார்க்கும்போது இதுதான் நார்மல் போல இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் மனதில் போய் பதிஞ்சிருமோன்னு ஒரு பயம் மட்டும்தான் இருக்கு. பட் அது வந்து மக்கள் பார்க்க அவங்க வந்து அதுக்கு தான் சொல்றேன், அந்த எக்ஸ்பெக்டேஷன் மிஸ்மேட்ச்னு ஒன்று இருக்கும். நிஜமாவே அவங்க நல்லாவே இருக்கலாம் பார்க்கறதுக்கு, ஆனால் அந்த சோஷியல் மீடியா ஃபில்டரை பார்த்துட்டு இன்னொருத்தவங்க போடுற ஃபோட்டோஸை பார்த்துட்டு நான் இப்படி இல்லையேன்னு சொல்லிட்டு வரும்போது தான் அவங்க தான் இந்த இது வருது. இது ஸோ இது வந்து அவங்க மைண்டில் தான் இது வந்து நம்ம இது பண்ணோம். ஸோ வரும்போது தான் ஆனால் ஃபர்ஸ்ட் இப்போ வந்தவுடனே எனக்கு இந்த சர்ஜரி வேணும்னு உடனே பண்ணுறது கிடையாது. நம்ம உட்காந்து அவங்ககிட்ட பேசுவோம், கன்சல்டேஷன் பண்ணும்போது ஏன், எதுக்கு, நீங்கள் எதுக்காக எவ்வளோ இந்த இது வரீங்க அப்படின்னு உட்காந்து பேசும்போது தான் நம்மளுக்கு தெரியும் இது நீங்கள் சொல்கிற மாதிரி இன்ஜினியர்டு டிமாண்டா இல்லை நிஜமாவே உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றது. ஓகே சார். சார், அதே மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னாலே சின்ன சின்ன பயங்கள் மக்கள் மத்தியில் இருந்துட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு சேஃபான ஒரு விஷயம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க சார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ லைப்போசக்ஷன் பண்ணிட்டு ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க, அந்த மாதிரி நிறைய நியூஸ் இப்போ வந்துட்டு இருக்கும். இப்போ வந்து வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பட்டக்ஸில் வந்து ஃபேட் இன்ஜெக்ட் பண்ணி நிறைய பேர் இறந்து போயிட்டு இருந்தாங்கன்னு வரும்.
ஒரு சிம்பிளான ஒரு லைப்போசெக்ஷன் பண்ணி இப்போவே ரொம்ப ரீசெண்டாக ஒரு ஃபேட் லாஸ்க்கு இல்லை வெயிட் லாஸ்க்கு போய் இறந்துட்டாங்கன்னு. ஸோ இந்த மாதிரிலாம் நியூஸ் வரும்போது மக்களுக்கு வந்து நம்ம எதுக்கு ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜரி போய் உயிர்ப்போம், அப்போ எல்லா சர்ஜரியுமே வந்து ஆபத்தானதான்றது கிடையாது. ஸோ நம்ம எவ்வளோ இண்டிகேஷனுக்கு பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோம், எவ்வளோ சேஃப் லிமிட்டோட பண்ணுறோம், இதெல்லாம் கரெக்டாக பண்ணுறோம். அண்ட் நம்ம பண்ணுற இடம் நல்லா இருக்கா, பண்ணுறவங்க நல்லா பண்ணுறாங்களா, லிமிட்ல பண்ணுறாங்களா, இதெல்லாம் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நிறைய ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பார்த்துருப்பீங்க, அன்ரெகுலேட்டட் சென்டர்ஸ்லாம் பண்ணி இன்ஃபெக்ஷன் வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ இதனால இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கைட்லைன்ஸ் மாறி மாறி வர இப்போ மோர் ரெகுலேஷன்ஸ் வந்துருச்சு. இப்போ அந்த ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறது ஆக்சுவலி ரொம்ப சேஃபான ப்ரொசீஜர் தான். ஏன்னா இப்போ என்னன்னா, இப்போ என்னோட கான்செப்ட் என்னன்னா, உங்கள் சர்ஜரி வந்து என்னை பார்த்துட்டு இப்போ நீங்கள் நடந்து வரீங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள, என்னோட கான்செப்ட் உங்களை திருப்பி நான் நடந்து தான் வெளியில் அனுப்பணும், நான் திருப்பி உட்காந்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக ஹாஸ்பிட்டல் வச்சுக்க கூடாதுன்றது தான். ஏன்னா இட்ஸ் என் எலெக்டிவ், நீங்களா விருப்பப்பட்டு வந்து பண்ணுற சர்ஜரி. ஸோ அதான் ரொம்ப சேஃபாக தான் இப்போ வர இதெல்லாம் ரொம்ப சேஃபாக தான் இருக்கு. சார், ஒரு நபர் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றாரு அப்படின்னா அதோடைய ரிசல்ட் பர்மனண்டா லைஃப் லாங் வரைக்கும் இருக்குமா, இல்ல கொஞ்ச காலத்துக்கு மட்டும் இருந்துட்டு அது மறைஞ்சிருமா, எப்படி இருக்கும் சார்? அதோட ரிசல்ட்டை பத்தி சொல்லுங்க. இதுதான் நான் முன்னாடியே சொன்னேன், அனாட்டமியை எங்களால் மாற்ற முடியாது. ஸோ உங்களோட பாடி ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குன்னா, நீங்கள் நான் சொல்கிற மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி இப்போ நான் ஃபேஸ் லிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40 வயசில் ஒரு ஃபேஸ் லிஃப்ட் பண்ணுறோம், நம்ம 40 வயசில் ஃபேஸ் லிஃப்ட் பண்ணுறோம், இல்லை ஒரு பிரெஸ்ட்டை வந்து நம்ம லிஃப்ட் பண்ணுறோன்னா, ஒரு 30 வயசில் நம்ம பிரெஸ்ட்டை லிஃப்ட் பண்ணுறோம், இல்லை 40 இயர்ஸில் பிரெஸ்ட் லிஃப்ட் பண்ணும்போது அவங்க 50 வயசு ஆகும்போது அந்த 50 வயசுக்கான ஸ்கின் சாகிங் வரதான் செய்யும். ஸோ நான் சொல்லுவேன், லைஃப் ஸ்டைல் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்கள், ஒழுங்காக இந்த மாதிரி டயட் எடுத்துக்கோங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒழுங்காக டயட்டு, பாடி வெயிட்டு இதெல்லாம் ஒழுங்காக பார்த்துட்டே வந்தாங்கன்னா அந்த எஃபெக்ட்ஸ் வந்து ஸ்லோவாக 10 வருஷத்துக்கு போயிட்டே இருக்கும். இல்லை அப்படின்னா நான் வந்து பண்ணியாச்சு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைப்போசெக்ஷன் பண்ணிட்டாச்சு, ஃபேட் எடுத்து நம்ம பாடியை ஷேப் பண்ணி கொடுத்தாச்சு, பாடியை ஷேப் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் சொல்லுவேன் டயட் எடுத்து எக்ஸசைஸ் எடுத்து அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் மெயின்டைன் பண்ணுற வரைக்கும் ரிசல்ட் சூப்பராக இருக்கும். இல்லை ஒரு 10 கிலோ ஏறிட்டிங்கன்னா ரிசல்ட் இருக்காதாங்க. ஸோ நத்திங் இஸ் பர்மனெண்ட், ஏன்னா பாடி மாறிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பாடி ஸ்ட்ரக்சரே இங்கே மாற்றுறது இல்லை, இருக்கிறத நம்ம எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது தான் பண்ணி. சார், அதே மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி மக்கள் மத்தியில் இருக்க மித்ஸ்னா நீங்கள் என்னென்ன விஷயங்களை சொல்லுவீங்க? ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ லைப்போசெக்ஷன் பண்ணால் வந்து எனக்கு வெயிட் குறையும் அப்படின்றது முக்கியமான மித்து. அது லைப்போசெக்ஷன் வந்து ஒரு வெயிட் லாஸ் ப்ரொசீஜரே கிடையாது, இது வந்து ஒரு பாடி ஷேப் ரன் ப்ரொசீஜர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு துணியை போடுறோம், துணியை எப்படி தைக்கிறோம், அதுதான் அந்த துணி மேலே போட்டிருக்க துணியை எப்படி கரெக்டாக டெய்லர் பண்ணுறோன்றதான். இப்போ நார்மலாக ஒரு சூட் வாங்குறதுக்கும் ஒரு டெய்லர் சூட்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, ஒரு ஷர்ட் போடும்போது இதுதான் இது. ஸோ நாங்கள் பண்ணும்போது லைப்போசெக்ஷனாக எனக்கு வெயிட் லாஸ் ஆகாமல் வெயிட் லாஸ் ஆகாது, பாடி ஷேப் மாறும். ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல் டயட் ஃபாலோ பண்ணால் இது பண்ண முடியும். பிளாஸ்டிக் சர்ஜரி லக்ஸரியான பீப்புள்ஸ் மட்டும்தான் அஃபோர்ட் பண்ணுற ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. ஸோ அது ஒரு நார்மல் பீப்புளாலையும் அதை அஃபோர்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக சாதாரண மக்கள் இப்போ எத்தனையோ பேர் பண்ணிட்டு இருக்காங்களே, வந்து நிறைய பேர் இப்போது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸில் வந்து கிட்டத்தட்ட மோர் தென் 1,500 சர்ஜரிஸ் மேலே பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் சாதாரண மக்கள் இப்போ நிறைய வராங்க, மோர் அஃபோர்டபிலிட்டி வந்துருச்சு, இப்போ நிறைய அவேர்னஸ் வரதுனால எல்லாமே அந்த ப்ரைஸஸுமே ஹேவ் கம் டவுன். இப்போ ஓரளவுக்கு முன்னாடி இருந்த லெவலுக்கு இது கிடையாது. இன்னும் நம்ம எங்கே போகிறோம், ஏன்னா ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் ஆஃபர் பண்ணுற லெவலுக்கு நம்மளுக்கு என்ன ஆம்பியன்ஸ் வேணும் அதை பொறுத்து தான் இருக்குது. சர்ஜரி ரிமைன்ஸ் இன்னும் அஃபோர்டபுள், எல்லாருக்குமே அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்குது இப்போ. ஓகே சார், ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரினா நீங்கள் வந்து அழகுங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண பீப்புள் வந்து அழகாக இருப்பாங்களா, இல்லை நார்மலாக பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாத ஒரு பீப்புளும் அழகாக இருப்பாங்களா? அதை பற்றி அழகுங்கிறத பிளாஸ்டிக் சர்ஜரினா நீங்கள் எப்படி சார் டிஃபைன் பண்ணுவீங்க? ஒரு அழகுன்றது ஒவ்வொருத்தரை பொறுத்து தான். அது அழகுன்றது ஒரு பர்டிகுலரான ஒரு இது கிடையாது. உங்களுக்கு நீங்கள் மிரரை பார்த்து நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்கன்னா அவ்வளோதான் அழகு. ஸோ அதனால எப்போவுமே யார் என்ன ஷேப்பு என்ன ப்ரொப்போர்ஷன் அதெல்லாம் இங்கே விஷயமே இல்லை. எல்லா ப்ரொப்போர்ஷன்ஸ்லையுமே எல்லாரும் அழகான இது இருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம்க்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்ட் மாறிட்டே இருக்கு. நீங்கள் இப்போ நீங்கள் 60ஸ்ல ஒரு மாதிரி ஒரு ட்ரெண்ட் இருக்கும், 70ஸ்ல ஒரு ட்ரெண்ட், 80ஸ்ல ஒரு ட்ரெண்ட். ஆனால் இப்போ இருக்க டைம் என்னன்னா எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஆல் இன்க்ளூசிவ். இப்போ ஏன்னா இப்போ நிறைய பேர் இப்போ டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுமே வந்து நிறைய இது பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் சைஸ் மாடல்ஸ் வந்துட்டாங்க. இப்போ முன்னாடி இந்த மாதிரி சைஸ் 0ன்ற ஒரு விஷயமே இல்லாமல் போயிடுச்சு. பாடி பாசிட்டிவிட்டி, பாடி ஹெல்த். ஸோ தன்னோட உடம்புல தான் எவ்வளோ சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியுமோ நம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறது தான் அழகு பேசிக்காக. இதுக்காக நம்ம அன்ரியலிஸ்டிக் பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி இது பண்ணணும்னு இல்லை, ஹெல்த் தான் இங்கே ரொம்ப முக்கியம். பார்க்கறதுக்கு நல்லா இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6 பேக் வைக்கிறது சூப்பராக இருக்கும், ஆனால் லைஃப் லாங்காக ஒரு 6 பேக் வைக்கிறது ஹெல்த்தி கிடையாது. ஏன்னா அந்த லெவல் பாடி ஃபேட்டில் நம்மளால பண்ண முடியாது. ஸோ எந்த லெவல் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றத ஒரு பேலன்ஸில் தான் இருப்பாங்க. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.